500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பினால் திருமணம் நடத்தும் குடும்பத்தினரும் திருமண நிகழ்வுகளையே நம்பியிருக்கும் தொழிலாளர்களும் பெரும் பாதிப்பிற்கு ஆளாகியிருக்கின்றனர். அவர்களின் உண்மை நிலையை படம் பிடிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு மக்களை பெரும் சிரமத்திற்கு தள்ளியுள்ளது. ஆனால் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளவர்களின் நிலை திண்டாட்டத்திலும் திண்டாட்டமாக இருக்கிறது. திருமணத்திற்காக 2,50,000 வரையில் உரிய ஆவணங்களை காட்டி வங்கிகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்ற மத்திய அரசின் அறிவிப்பு மிகப்பெரிய பாரமாக அமைந்துள்ளதாக கூறுகிறார் மகளின் திருமணத்தை நடத்தவிருக்கும் புகழேந்தி. என்ன போல திருமணம் வச்சிருக்கவங்களுக்கு இந்த திட்டம் ரொம்ப கஷ்டத்தில் தான் கொடுக்குது. 2.5 லட்சம்ன்றது ரொம்ப குறைவுங்க. ஏன்னா சாதாரண ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம்ன்ட்டு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுங்க. இப்போது சிற்றுண்டி அப்புறம் மதிய உணவு எல்லாத்துக்கும் செலவுகள் அதிகமாகிடுச்சு. பொருட்கள் அதாவது தங்கத்துக்கு போனால் கூட விலை அதிகமாக இருக்குது. இந்த 2.5 lakhsன்றது ரொம்ப குறைவுங்க. ஆகவே மத்திய அரசை இதை உயர்த்தி கொடுக்கணும்னு வேண்டுகோள் விடுறேன். என்னென்னா ஃபண்டு எல்லா ஃபண்டும் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ணணுங்கிற அந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா எங்களால் ஒரே ஒரு பணத்தை கூட மாற்ற முடியல. யாருக்குமே பணம் கொடுக்க முடியல. எங்கே போனாலும் 1000 ரூபா நோட்டு வாங்க மாட்டோம், 500 ரூபா நோட்டு வாங்க மாட்டோங்கிறாங்க. இது எல்லோரும் சொல்கிற மாதிரி இது நல்ல ஒரு முடிவு தான், தைரியமான முடிவு தான். ஆனால் என்னென்னா கவர்மெண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாத மாதிரி இதை பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருக்குமே நல்லா இருந்திருக்கும். திருமண ஏற்பாடுகளில் முதல் வேலை அழைப்பிதழ்தான். எப்போதும் கூட்ட நெரிசலில் தத்தளிக்கும் பாரிமுனை பகுதியில் திருமண அழைப்பிதழ் அட்டைகள் விற்கும் கடைகளில் ஓட்டும் நிலையையே காண முடிகிறது. அழைப்பிதழ் வணிகத்தின் நிலை கிட்டத்தட்ட 80% பாதிப்பை அடைந்துள்ளதாக கூறுகிறார் அழைப்பிதழ் வணிகத்தில் ஈடுபட்டு வரும் முகமது அலி. சுத்தமாக வியாபாரமே இல்லை, நின்று போயிடுச்சு. அதாவது உங்களுக்கு 20% வியாபாரம் கூட இப்போ நடக்க மாட்டேங்குது. இப்போ நல்ல ஹை குவாலிட்டி பீப்புள்ஸ் வந்தால் கூட அவங்ககிட்ட கையில் பணம் இல்லாதனால 10 ரூபாய்க்கு கார்டு வாங்குறவங்க 2 ரூபா 3 ரூபா கார்டு வாங்குறாங்க. 40 ரூபா 50 ரூபா கார்டு வாங்குறவங்க 5 ரூபா 6 ரூபா கார்டு வாங்குறாங்க. இப்போ இது ஒரு பாதிப்பு இருந்தாலும் இதனுடைய கண்டினியூ உங்களுக்கு கல்யாண மண்டபங்கள் அங்கேயும் உங்களுக்கு காலியாக தான் இருக்குது. இந்த நிலை நீடித்தால் இன்னும் மோசமான ஒரு சூழலை வியாபாரிகள் சந்திக்க நேரிடும் என்கிறார் இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் ஜான்சன். செல்லாதுன்னு அறிவிப்பு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எடுத்த ஆர்டர் எல்லாம் அப்படியே தேங்கி நிற்குது. ஏன்னாக்கா கஸ்டமரும் வரல, ஆர்டர் கொடுத்த கஸ்டமரும் வாங்க முடியல. நாங்கள் இந்த டேட்டில் டெலிவரி கொடுக்கணும், அந்த டேட்லேயே எங்களால் டெலிவரி கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா பணமே இல்லை. ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பிற்கு முன்பு தங்களிடம் மகளின் திருமணத்திற்காக தாலி செய்ய முன்பணம் கொடுத்தவர்கள் அந்த அறிவிப்பிற்கு பின்பு என்ன செய்வதென்று தெரியாமல் இருப்பதாகவும், சில்லறை தட்டுப்பாட்டால் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் கூறுகிறார் பொற்கொல்லர் முருகேசன். எங்ககிட்ட திருமங்கலி செய்கிறதுக்கு நகை செய்கிறதுக்கு கூட ரொம்ப அவங்க பணம் இல்லாமல் ரொம்ப தட்டுப்பாடில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனாலே அவங்களால கல்யாணம் நடத்துறதுக்கு எந்த ஒரு பொருளும் வாங்க முடியல, எந்த ஒரு இதுவும் செய்ய முடியல. ஒரு ஜவுளி கடைக்கு போனாலும் சரி, ஒரு நகை செய்கிறதுனாலும் சரி, அவங்களால கல்யாணத்துக்கு முழுமையாக எதுவும் செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால் எங்களுக்கு தொழில் ரொம்ப பாதிக்குது. திருமண மண்டபங்கள், மலர் மாலைகள், விருந்து ஏற்பாடு என்று வரிசையாக திருமண செலவுகளை எண்ணி நடுங்கிப் போயிருக்கும் திருமண வீட்டார் வங்கிகள் மூலம் பெறப்படும் தொகையை மத்திய அரசு மேலும் எப்போது உயர்த்தும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்து கிடக்கின்றனர். பாலாஜி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.